ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, சட்டத்துடைய பகுதிகள் கொடுத்துருக்காங்க. பகுதிகளில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா 22 பகுதிகள் மொத்தம் இருக்குது. ஸோ 22 பகுதி அதுதான் இப்போ +3 ஆட் பண்ணி 25 வச்சுருப்பாங்க. இதில் எதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகுதி 4A, பகுதி 4A, அதுக்கப்புறம் 9A, அப்புறம் 9B, அப்புறம் 14A. இது எல்லாமே புதுசாக. ஸோ 4, 14, 9A, 9B, அப்புறம் ரிமூவ் பண்ணது 7, பகுதி 7 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 பார்ட்டை பார்க்கலாம். அது நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் படிச்சிருப்போம். ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். ஒன்றியம் அதன் ஆட்சி எல்லை. எல்லை பகுதி பார்த்திங்கன்னா 4 இதாக இருக்கும் இல்லையா, அதனால் 1 to 4. ஸோ ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு இருக்கும். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க 1 to 4. குடியுரிமை அப்படின்றது 1955. ஸோ 5ன்றது எல்லாருக்கும் தெரியும். 5லேருந்து 11. அடிப்படை உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12லேருந்து 35. ஓகேவா, அதில் 31 டெலீட் பண்ணியிருப்போம். அப்புறம் இது 3வது உரிமை 3 எழுத்து இருக்குது. ஸோ 3வது டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறை கட்டுப்பாடு கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். அடிப்படை கடமைகள் அதில் 42. இது ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான். பகுதி 4A கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் 51A தான். Aலேருந்து K வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த 51 Aலேருந்து K. இதுதான் ஓவராலாக 1 to 4 வரைக்கும் உள்ளது. நெக்ஸ்ட்டு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அப்படின்னு இருக்கு. மத்திய அப்படின்னாலே 5, அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ 5. மாநிலம் அப்படிங்கிறது 6. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா 52. குடியரசு யாரெல்லாம் இருப்பா, ஃபஸ்ட்டு ஹெட்டு குடியரசுத் தலைவர், அப்புறம் துணைத் தலைவர், அப்புறம் பிரதமர், அப்புறம் மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே மத்தியன்னு சொன்னோன்னா அட்டார்னி ஜெனரல் வருவாங்க. மாநிலம்னு சொன்னோன்னா அட்வொகேட் ஜெனரல் வருவாங்க. அப்புறம் பாராளுமன்றம், குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் கொடுத்துருப்பாங்க. உச்ச நீதிமன்றம், இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், இவ்வளோ பேர் வராங்க மத்திய அரசாங்கத்தில். ஸோ மத்திய அரசாங்கத்தில் குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 52 to 151. குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னா அதுவும் 52லேருந்து 62. ஓவராலாக மத்திய அரசாங்கம் 52 to 151. எப்படி சொல்லலாம்னா இது 2, இது 1. 52 to 151. துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் 52லேருந்து 62. 10 பேர், 10 இது இருக்கும். அப்புறம் பிரதமர் அப்படின்னா 3, 63. குடியரசு துணைத் தலைவர் 63 to 73. குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் பார்த்திங்கன்னா இவங்க 5, இவங்க 6. தலைவர் 5, 52 to 62. துணைத் தலைவர் 6வது, 6 to 63 to 73. ஸோ 2ல் முடியும், 2ல் முடியும். இதுவும் 3ல் முடியும், 3ல் முடியும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமர் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு 4 தான். 74 to 78. அதுலேயே யார் வருவாங்கன்னா பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எம்பிஸ் சொல்லுவோம்ல, மத்திய அமைச்சர்கள், அவங்களும் வந்துடுவாங்க. அட்டார்னி ஜெனரல்னால் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் 76. அட்வொகேட் ஜெனரல்னால் 165. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பாராளுமன்றம் அப்படின்னு பார்லிமெண்ட்டை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 79 to 122. அப்புறம் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் போடுறாங்க அப்படின்னா 1 to 3. ஸோ இவங்க எமர்ஜென்சிப்பா அப்படின்னு போட்டாங்கன்னா 1 to 3. இது ஆளுநர் அப்படியே போடும்போது 2 மட்டும் இந்த சைடு வந்துடும். ஸோ 2 and 3. ஆளுநர்னா 2 and 3, குடியரசுத் தலைவர்னால் 1 to 3. நெக்ஸ்ட்டு உச்ச நீதிமன்றம், அது நம்ம படிச்சிருப்போம். 124 to 147. அப்புறம் கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், இவங்க யாருன்னா 148லேருந்து 151 வரைக்கும். ஸோ மத்திய அரசாங்கம் அப்படின்னா 52, அப்புறம் 52க்கு அப்புறம் 51, 151ன்னு வச்சுக்கோங்க. தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கு என்ன சொல்லணும், 52 to 62. துணைத் தலைவர் 63 to 73. ஸோ பிரதமர் 4 தான், 74 to 78. ஸோ 24 மணி நேரம். ஸோ 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, ஒன்லி 4 தான், 4 hours அப்படின்ற மாதிரி. 74 to 78. அதிலே மத்திய அமைச்சரும் இன்க்ளூட் ஆகிடுவாங்க. அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது 76.
இங்கே அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து 165. பாராளுமன்றம் அப்படின்னா 79 to 122. ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு போட்டுருவாங்க. ஆளுநர் வந்து அப்படியே 213 அப்படின்னு போடுவாங்க. உச்சநீதிமன்றம்னா 124 to 147. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் 148 to 151. ஸோ கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது மத்திய அரசாங்கத்தில் நம்ம 5 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாநில அரசாங்கத்தில் பகுதி 6 வந்து என்ன சொல்லுதுன்னா, காமனாக உள்ளது வந்து 152 to 237. இது 51 முடியுதா, இங்கே வந்து 52. ஸோ 152 to 237. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மாநில அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது 152லேருந்து 237. காமனாக உள்ளது 152. ஸோ ஆளுநருடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153 to 162. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், இவங்க வந்து 52 to 62. குடியரசுத் தலைவருக்கு 2 முடியும். ஆளுநரை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா 52 முடியுதா, இவங்க வந்து 53 முடிவாங்க. குடியரசுத் தலைவரை வந்து நீங்கள் இப்போ 52 போட்டிங்கன்னா ஆளுநரை வந்து நீங்கள் எப்படி போடணுன்னா 153 போடணும். இது வந்து 62 இவங்க முடிஞ்சாங்கன்னா இவங்க எப்படி முடிவாங்க, 162 முடிவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே துணைத் தலைவர் இருப்பாங்க, இங்கே ஆளுநருக்கு வந்து கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ 163 to 167. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது 62 முடிஞ்சிருச்சு. அமைச்சர்கள் அப்படின்னா இது 163 ஆரம்பித்து 167. இது மாநில, அதாவது எம்எல்ஏ இன்க்ளூடட் முதலமைச்சரும் இருப்பாங்க இதில். இது மத்திய அமைச்சர்கள்னு சொல்கிறோமா. இங்கேயும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4 அவர் தான் வருது. 74 to 78. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 162 முடிஞ்சிருக்கு. ஸோ 63 அடுத்த ஆர்டிக்கல் தான் வரணும். ஸோ 63லேருந்து 67, இதுவும் 4 அவர் தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வொகேட் ஜெனரல். இது என்ன பார்த்தோம் நம்ம, அட்டார்னி ஜெனரல் வந்து 76ன்னு பார்த்தோம். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா 165. அட்வொகேட் அப்படிங்கிறது வந்து 165. ஸோ மாநிலத்துக்கு அட்வொகேட் ஜெனரல் சொல்லுவோம். அட்வொகேட் எத்தனை எழுத்தில், 5 எழுத்து முடியுது. ஸோ 165. அட்டார்னி அப்படின்னு வர்றதுனால 6 76 அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்லிமெண்ட்டு, இங்கே வந்து சட்டமன்றம் அப்படின்னா 168லேருந்து 212. இது 79 to 122. இது 168 to 212. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டெய்லி ஒரு இப்போது இது தனியான்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன் வேர்டுலலாம் இப்போ ஈஸியாக கேட்குறாங்க. உயர்நீதிமன்றம் ஆர்டிக்கல் என்ன, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு க்ளூ வச்சு ஒரு ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்காகவாது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்ம ஓரளவு படிச்சிருந்தா தான் ஜஸ்ட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாவது நம்ம போட முடியும். ஸோ அதுக்காக இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்துக்கோங்க. சட்டமன்றம் வந்து 168 to 212. இது 79 to 122. உயர்நீதிமன்றம், இங்கே உச்சநீதிமன்றம் 1 2 3னா இவங்க 213. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் 1 2 3, ஆளுநருடைய அவசர சட்டம் வந்து 213. உயர்நீதிமன்றம் வந்து இது 1 to 4ன்னு முடியும், இது வந்து 214ன்னு முடியும். ஸோ உச்சநீதிமன்றம் வந்து 1 to 4லேருந்து 147 அப்படின்னா இது அப்படியே மாற்றி 214 to 232. அப்புறம் கணக்காய்வு மற்றும் தணிக்கை துணைவர் வந்து துறைத் தலைவர் 148 to 151. இங்கே உயர்நீதிமன்றத்துக்கு கீழேயே நிறையா குட்டி மன்றம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து 233 to 37. ஸோ ஒரு 4 கோர்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு 32லேருந்து 33 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறனால இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த 214லேருந்து 32 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கிள், அதாவது அந்த 222 226 அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் எல்லாம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து புக்கில் ஒரு பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலோட்டமாக அப்படி பார்த்தாலே இது வந்து உயர் நீதிமன்றத்துக்குள்ளே தான் கண்டிப்பாக வரணும், அந்த மாதிரி நம்ம போடலாம். அடுத்து பகுதி 7 6 பார்த்தாச்சு.
வச்சு பகுதி 7 பார்த்திங்கன்னா 7வது சட்ட திருத்தம் 1956. இங்கே வந்து 7 வந்து நீக்கப்பட்டதுன்னு பார்த்துருக்கோமா. ஸோ நீக்கப்பட்டது தான். பியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அது என்ன ஸ்பெஷல் மாநிலம்னா 238வது விதிகளில். அப்புறம் வந்து 8ல் வந்து யூனியன் பிரதேசம்னாலே 239 to 42. ஸோ பஞ்சாயத்து ராஜ் தெரியும். 243 to O. குரூப் 1ல் கூட கேட்டிருந்தாங்க. 243 to O, 243 ZT to ZH அந்த நகர் பஞ்சாயத்து. இது ரெண்டுமே முக்கியமானது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நம்ம 9 பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 1ல் இதை பாருங்கள். பார்ட் 2ல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் வருது, பயப்படாதீங்க, குவிட் பண்ணாதீங்க. ஸோ ரெகுலராக வீடியோ பாருங்கள், நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக படிங்க. ஸோ நம்ம படிக்கிறது என்றைக்குமே வீணாகாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.